வணக்கம் நண்பர்களே. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் சிவகுமார், பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி. நண்பர்களே, நிறைய பேருக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னா எப்படி லாபகரமாக விற்கிறது, என்னென்ன விஷயங்கள் பார்த்து விற்கணும் அப்படின்ற சில சந்தேகங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன். முதல்ல நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா, லேண்டு நீங்கள் விற்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த லேண்டு நீள அகலம், அதுக்கு பட்டா இருக்கா, கூட்டு பட்டா இருக்கா, தனிப்பட்டா இருக்கா, இதை மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு பையர் உங்களுக்கு வாங்க வந்ததும் இமிடியேட்டாக அவருக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லேண்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த இடத்த போய் பார்த்து பென்சிங் நீள அகலம்லாம் போட்டு கல் போட்டு அதை நீட்டாக அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இமிடியேட்டாக அவர் பை பண்ணுவார். இது லேண்டு விற்கிறதுல உள்ளது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் விற்கிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் பையர் வருவார், பார்ப்பார். பையர் இமிடியேட்டாக வாங்குறாருன்னா நீங்களும் இமிடியேட்டாக காலி பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் டெனண்ட் இருக்கார், வாடகைதாரர் இருக்காருன்னா நிச்சயமாக அவருக்கு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை காலி பண்ணின அப்புறம் விற்றீங்கன்னா இமிடியேட்டாக விற்கும் நண்பர்களே. ஏன்னா வீட்டை காலி பண்ணிட்ட அப்புறம் ஒரு நார்மல் பெயிண்டிங் அதை பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். வராருன்னா பையர் அந்த எம்டி வியூவில் பார்க்கும்போது வீடு அவருக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் வாடகைதாரர் உள்ள வீட்டை விற்கிறதை விட காலி வீடு இமிடியேட்டாக ரொம்ப விரைவாக விற்கும். இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள்